கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். மறுபடியும் இந்த சிகன் பைபிள் இன்ஸ்டியூட்ல நான் ஒருவர் சந்திப்பது என்னுடைய சுத்த கிருபை. அருமையான ஐயா ரைச்சவர், அருமையான சொன்னப்பன் ஐயாக்காக, பாஸ்டர் அப்பாக்காக வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருக்காக நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்ன மறந்துட்டாங்களான்னு தெரியல. புதன்கிழமை மறந்துட்டாங்களான்னு தெரியல. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கடந்த வகுப்புல சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினேன். முதல் வார்த்தை இன்னைக்கு என்னோட கூட பிதாவே இருக்கு மறுபடியும் தாங்கள் செய்கிறது என்னது நிறைய இருக்கிறார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தான். காரணம் ஏசாயா 53:12 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அக்கிரமக்காரருக்காக சொல்லிப்பார், நெடுதல் செய்வார். அதுதான் நிறைவேறிச்சு. ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சார். அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. எல்லாரையும் மன்னிச்சார். வலது பக்கத்தில் இருந்த குற்றவாளியை மன்னிச்சார், இடது பக்கத்தில் இருக்க குற்றவாளியை மன்னிச்சார். அவங்க யாரும் நல்ல ஆட்கள் கிடையாது. எல்லாமே அவர் பரியாசம் பண்ணினார்கள், அவருக்கு தீங்கு செய்தார்கள். ஆனால் அவர் எல்லாத்தையும் மன்னித்ததின் விளைவு வலது பக்கத்தில் இருந்த குற்றவாளி டிஸ்மாஸ், அவர் பேருங்க, அவன் என்ன சொல்றான், அவன் ரட்சிக்கப்படுகிறான். அது பொதுவாக நம்ம நல்லா இருந்தாதான் நம்மளை பார்த்து ஒருத்தர் ரட்சிக்கப்படுவான். அப்படிதானே? நல்ல வசதியா, ஆரோக்கியமா, பொருளாதார ரீதியா ஆசீர்வாதமா அப்படி இருந்தாதான் என்ன பண்ணுவான், பாரு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு, நம்மளையும் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவர் ரட்சிக்கப்படுவான். ஆனா இங்கே மேசியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே செய்யல. அவரால் அவனுக்கு ஒரு விடுதலை வாங்கி அவருக்கு கொடுக்க அவருடைய சுத்தமா இல்லை. முதல்ல அப்படிதான் சொன்னாங்க, உன்னையும் காப்பாத்திட்டு எங்களையும் என்ன பண்ணிருக்கேன், காப்பாத்திக்கிறதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா அவரு அப்படி செய்யல. நேரோடு செஞ்சார், மன்னிச்சார். இதாவே அவருக்கு பண்ணி அப்ப அது வரைக்கும் அவரை திட்டிட்டு இருந்த அந்த வலது பக்க குற்றவாளி அவங்க டிஸ்மாஸ், இப்ப அவன் சொல்றான், ஆண்டவரேன்னு சொல்றான். ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்றான், நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்பொழுது என்ன நினைத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாற்றம் உண்டாகுது. மன்னிக்கிறதுனால என்ன ஆகுது, ஒரு பெரிய மாற்றம். அது வரைக்கும் அவன் தூசிக்கிறான், கேவலமா பேசுறான், நீங்களும் தப்பிச்சிக்கிங்க எங்களையும் காப்பாத்தினான். ஆனா அப்பேற்பட்டவன் இந்த டிஸ்மாஸ் என்ன சொல்றான், ஆண்டவரே இந்த ராஜ்யத்துக்கு வரும்போது எங்களை நிலைத்தருங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு என் கூட பரதேசில இருப்பார். எழுதின விசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 23:43 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போ மரித்தானே நீ என்ன பண்ணுவ, என் கூட பரதேசில இருப்ப அப்படின்ற ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்கிறார். இந்த வலப்பக்கத்துல இதான் 2ஆம் வார்த்தை.
பரதீஸ் என்ற வார்த்தை முதல் பைபிளில் சொல்லப்படுகிறது. அது சிலுவையில தானே ஆண்டவர் சொல்றாரு. கதாபத்திலே சூத்திரம். அப்போ ஐயாவே சொல்றேன், இன்னைக்கு நீ கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். கதாபத்திலே சூத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா அவர் மறிக்கிற வரைக்கும் மனம் திரும்பிய பாவிகள், பரிசுத்தவான்கள் இதெல்லாம் கடைசி நேரத்தில் மனம் திரும்பினா அவர்கள்லாம் எங்கே இருந்தார்கள்னா லூக்கா 16 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 16 நீங்க 22 இருந்து வாசிச்சீங்கன்னா 22 இருந்து வாசிச்சீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அதை மறித்து தேவதூதரால் ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போய் விடப்பட்டான். ஐசனன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23 வருஷம் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமே அவன் மடியில லாசரையும் பார்க்கிறான். யார் பார்க்கிறான்? பாவியாகிய இந்த ஐஸ்வர்யவான். அவன் தூரத்துல பாதாளத்துல தான் இருக்கிறான். அவன் இங்க நீங்க 24 வருஷம் சொல்லுது. அப்பொழுது தகப்பனாமே ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசரு தன் வெள்ளை துணியை தண்ணீரால் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். அக்கடி ஜுவாலையில் வேதனைப்படுகிறனே என்றான். அப்ப அங்க வேதனைப்படுறான். அக்கடி ஜுவாலை இருக்கிறதாக வேதனைப்படுகிறான். ஆனா இங்க வேதம் சொல்றது 25 அதிகாரத்துல லாசரு அப்படியே 25 வருஷம் லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொண்டு இப்பொழுது தேற்றப்படுகிறான். நீயும் வேதனைப்படுகிறான். அப்போ வேதனை மற்றும் தேற்றப்படுதல் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஒருத்தர் பார்த்துக்கிற தூரத்துல தான் இருக்கு. அப்போ அன்னைக்கு பரதீசன் ஒண்ணு இல்லை. ஏன்னா ஆபிரகாமே அங்கதான் இருக்கான். வேதம் சொல்லுது அவர்கள் பாதாளத்துக்கு போனார்கள் என்று வேதம் சொல்லுது. கதாநாமத்துக்கு சொந்தம் பாதாளம் 23 வருஷம் சொல்லுது. பாதாளத்துக்கு வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமே அவன் மடியிலே லாசரை கண்டான். அப்போ பரிசுத்தவான்கள் ஆபிரகாமும் பாதாளத்தின் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள். பாவிகள் எங்க இருக்கிறாங்க? பாதாளத்தின் ஒரு பகுதியில் இருக்காங்க. அப்போ இது ஒரு உண்மை சம்பவம். மோசே காலத்துல நடந்த ஒரு சம்பவம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அது 16 அதிகாரம் லூக்கா 16 29 வாசிங்க. ராகவனை நோக்கி அவர்களுக்கு மோசையின் தீர்க்கதரிசிகள் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். போதும். அவன் அந்த பணக்காரன் பாதாளத்துக்கு போயிட்டான். பரிச்சு அவன் சொல்றான், எனக்கு 5 சகோதரர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. என்ன மாதிரி அவங்க என்ன பண்ணும்? ஆபிரகாம் மடிக்கு போனோம், அவங்க தேற்றப்படணும். என்ன மாதிரி வேதனை அக்கடிச்சு வாழைக்கு வந்துடக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, லாசர் என்ன பண்ணுங்க, பூமிக்கு அனுப்புனீங்கன்னா அவன் போய் சொல்லுவான். அப்ப என் தம்பிங்க திருந்துவாங்க. என்ன மாதிரி பாதாளத்துக்கு வேதனைக்கு வந்துட மாட்டாங்கன்னா. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, பூமியில மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். யாருக்கா? மோசையும் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பார்த்து பண்ணுவாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணி ரட்சிக்கப்படாத யார் பிரசங்கம் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டான்? ரட்சிக்கப்பட மாட்டான் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்போ மோசே இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம். அதுதான் ஆண்டவர் இந்த வரலாறு தான் சொல்றாரு. இது ஓமானம் அல்ல. அப்போ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி அந்த வலது பக்கத்தில் இருக்க குற்றவாளி, அவன் பேர் என்னது? டிஸ்மாஸ். அப்ப காலம் வரைக்கும் அதான் அவர் சிலுவையில தொங்கி இன்றைக்கு என்னோட கூட பரதேசி இருப்பாய் என்று சொல்கிற காலகட்டம் வரைக்கும் பரிசுத்தமானவர்களும் பாவிகளும் ஒரே இடத்துக்கு தான் போனாங்க. என்ன ஒரு சின்ன கேப் இருந்தது, ஒரு பிளவு இருந்தது. நீங்க லூக்கா 16 சொல்லப்பட்டிருக்கப்பா
தண்ணி கேட்கிற, தண்ணி கொண்டு கொடுக்க முடியாது. 26 அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து இவ்விடத்தை கடந்து போகும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரும் மனதுள்ளவர்களுக்கு கூடாத படிக்க எங்களுக்கும் உங்களுக்கு இடையே ஒரு பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கு. சின்ன ஒரு பிளவு தான், பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒரே இடத்துலதான் இருக்கிறார். ஆனா முதல் மறித்த அன்னைக்கே ஒருத்தன் பரதேசிக்கு போனானா யாரு? டிஸ்மாஸ் என்கிற வளப்பக்கத்துல இருக்க குற்றவாளி. அப்போ அவன் ஒண்ணே ஒண்ணு செஞ்சான். அவன் என்ன சொன்னா, ஆண்டவரே ராஜ்யத்துல வரும்போது என்ன பண்ணுங்க, ஆண்டவரேன்னு சொன்னான். 42ஆம் வசனம் லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரணும். அதே குற்றவாளி என்ன சொல்றான் 41ஆம் வசனத்துல, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றும் நடப்பிக்க இல்லை. அப்ப அந்த வலது பக்கத்துல இருக்க குற்றவாளி பார்த்தீங்கன்னா அவன் பேர் டிஸ்மாஸ், இடது பக்கத்துல இருக்க பேர் என்னது? ஜஸ்டஸ். குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்காரு. நாமத்துக்கு சூத்திரம். நீங்க லூக்கான என்ன சொல்லப்பட்டிருக்கு? குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சிலருக்கு திருடர், கள்ளன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மை என்னன்னா அவர்கள் யாரு? அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஐயா சுபாஷ் சந்திர போஸ் நம்ம தேசத்துல எப்படி வெள்ளக்காரனை எடுத்து ஆயுதம் ஏந்தி போராட்டாரோ, இந்திய தேசிய ராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி போராடினாங்க. அதே மாதிரி அவர்கள் ஆயுதம் ஏந்தி அன்னைக்கு ரோம பேரரசுக்கு எதிராக போராடினார்கள். அன்னைக்கு இஸ்ரேலை அவர்கள் தான் ஆண்டார்கள், அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா டிஸ்மாஸ் ஆயிரக்கணக்கான ஆட்களை ரோமருக்கு ஆதரவாக இருந்தவங்க கொலை செய்தான். அவன் ஆயுதம் ஏந்தி ஒரு போராட்டம் நடத்தினான். அப்ப அந்த சிறுவை அவர் அறையப்படுவதற்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்யப்படுறான். இப்போ டிஸ்மாஸ் எப்ப கைது பயப்படுறான்? நீங்க பாத்தீங்கன்னா 26 கிபி 26 கிபி அவன் கைது செய்யப்படுறான். அவன் எப்ப சிறுவை அறையப்படுறான்? 30 கிபி 4 வருஷம் கழிச்சு. நாலு ஆண்டு சிறையில் வச்சுட்டாங்க. 4 ஆண்டு சிறை. நேர சிறையிலிருந்து அவங்க என்ன பண்றாங்க? சிறுவை எண்ணெய் கொண்டு வருகிறார்கள். அவனை சிறுவையில் அறையிறாங்க. நமக்கு அதனால அவனுக்கு இயேசு தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ ஊழியத்துக்கு வந்தாருன்னா 27 கிபி 1 வருஷம் கழிச்சு வந்தார். என் சிறைக்கு போய், அதாவது 1 ஆண்டு கழித்து. ஒரு வருஷம் கழிச்சு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கே வந்தார். அது வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாது. அவர் நாசரத்தில் இருந்தார். அவருடைய தச்சனுடைய மகன் என்று சொன்னார்கள். அப்படிதான் அவருக்கு தெரியும். ஆனா 27 கிபிலாம் ஊழியத்தை ஸ்டார்ட் செய்தார். நமக்கு சுத்திரம். அப்ப ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது இவர்கள் எங்கே இருந்தார்கள்? சிறைச்சாலையில் இருந்தார்கள். அது குறிப்பா பாத்தீங்கன்னா 26 கிபில ஞானஸ்தானம், முதல் ஞானஸ்தானம் உலகத்துக்கு யோவான் ஸ்நானனை கொண்டு கர்த்தர் கொடுத்தார். ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானனை தான் கொண்டான். அவனை கொண்டு தான் கர்த்தர் கொண்டார்.
26 கிப்பிலாம் வந்துச்சு. வந்தவுடனே ஆண்டவர் உடனே ஞானஸ்நானம் எடுத்தார். அப்போ ஞானஸ்நானம் பெற்றார், யோர்தானில் போய் பெற்றார். ஆனால் இந்த ஞானஸ்நானம் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் ஒன்று கிடையவே கிடையாது. அதுக்கு விருத்த சேதனம் கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்தார், கட்டளை கொடுத்தார், நீ விருத்த சேதனம் செய்யணும். அதை யோவான் காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்க, விருத்த சேதனம் தான் ரட்சிப்பு என்று இருந்தது. ஆனால் ஆண்டவர் யோவான் ஸ்நானனை அனுப்பி ஞானஸ்நானம் தான் ரட்சிப்பு என்பதை என்ன பண்ணாங்க, பூமிக்கு கர்த்தர் என்ன பண்ணார், அப்படியான ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார். கர்த்தர் நாமத்துக்கு சொந்தம். அப்போ ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கூட இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இந்த வலப்பக்கத்தில் இருக்க குற்றவாளியும் சரி, இடது பக்கத்தில் இருக்க குற்றவாளியும் சரி, யோவான் ஸ்நானத்தையும் தெரியாது, அவனுக்கு ஞானஸ்நானமும் தெரியாது. அவன் 4 ஆண்டுகள் சிறையில் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோமர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு ஆளை கைது பண்ணா கோர்ட்டில் வழக்கு நடத்தி தான் தண்டனை கொடுப்பாங்க. நீங்க பவுல் கூட பார்த்தீங்கன்னா 2 வருஷம் செசரால இருக்கிறான். அங்கே ஃபெலிக்ஸ் அக்ரிப்பால விசாரிச்ச பொழுது அவனுக்கு விடுதலை கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், நான் ரோம பேரரசருக்கு ராயனுக்கு அபயம் விடுகிறேன் என்று சொல்கிறான். அங்கே கூப்பிட்டு போறாங்க விசாரணைக்கு. அப்படி போகும்போது தான் வெளித்தார் தீவில் அவனை பாம்பு கிடைக்குது. அங்கே ஒரு சபை சாதிக்கப்படுகிறது. அப்போ இவர்கள் ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக விசாரணைலாம் நடத்துவாங்க, கரெக்டாக விசாரணை நடத்துவாங்க. அப்போ தான் தண்டனை கொடுப்பாங்க. எடுத்த கவுத்தன் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. எடுத்த கவுத்தன் யாருக்கு தண்டனை கொடுத்தாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரே நாளில் பிள்ளாத்தை என்ன பண்ணான், தண்டனை கொடுத்தான். அதுக்கு அவன் சிறைச்சாலைக்கு போனான். அங்கே சிறைச்சாலையில பிள்ளாத்தை என்ன பண்ணான், தற்கொலை செய்து மறித்து போனான். அதான் வரலாறு. பிள்ளாத்தை கைது செய்தார்கள். அப்போ பொதுவாக யாரை கைது செஞ்சாலும் ஜெயிலில் போட்டு விசாரணை நடத்துவார்கள். பவுல் பார்த்தீங்கன்னா நீரோ மன்னன் காலத்தில், நீரோ மன்னன் தான் பொல்லாதவன், அதிக தேவ ஊழியர்களை கொண்டவன். பவுலை கொண்டது அவன் தான், பேதுருவை கொண்டது அவன் தான். நிறைய ஊழியர்களை, தேவ ஊழியர்களை கொலை செய்தது யாரு, நீரோ தான். அவன் காலத்திலேயும் கூட ஒரு நீதிமன்றம், ஒரு விசாரணை இருந்தது. நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், யார் திருடன் கட்சி வரைக்கும் பாவம் செஞ்சவன், கடைசியில் கூட ஆண்டவரை கேள்வி பண்றான், கிண்டல் பண்றான். ஆனா கடைசியில் ஆண்டவரே கூப்பிட்டான், கடைசியில் மனம் திரும்பிட்டான். அப்போ அவன் ஞானஸ்நானம் எடுக்கல, எப்படி அவனை என்ன பண்ணான், பரலோகத்துல எப்படி சேர்க்கலாம். அப்போ அவன் ஞானஸ்நானம் எடுக்காம பரலோகம் போயிட்டான்னா நானும் என்ன பண்ணுவேன், ஞானஸ்நானம் எடுக்காம என்ன பண்ணிடுவேன், பரலோகம் போயிடுவேன். என் திருடன் நான் ஞானஸ்நானம் எடுத்தான் அப்படின்னு அநேகர் கேட்குறாங்க. என்கிட்டே கேட்டிருக்காங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஆனால் திருடன் சிறைச்சாலைக்கு போன பொழுது யோவான் ஸ்நானம் கிடையாது, ஞானஸ்நானன்ற ஒரு முறை கிடையாது. அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே இல்லை. சிறைச்சாலையிலேருந்து நேராக வந்துட்டான், சிலுவை எண்டை வந்து விட்டான். கத்தராமத்துக்கு சுத்திரம். சிலுவை கிட்ட வந்துட்டான். இப்போ அவனுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறான். அவன் சொல்றான், லூக்கா 23:43 இயேசு 42 லூக்கா 23:42 சொல்றான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரணும். இங்க ஆண்டவர் தலையிலிருந்து கால் வரைக்கும் காயம். தலையில பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு அதிகமான அந்த முள்முடியினால காயம். முதுகு அடிச்சு பிச்சுட்டாங்க. எலும்பு தான் தெரிஞ்சது, உள்ள இருக்க உறுப்புகள் தான் தெரிஞ்சது. ரத்தம் சொட்டி கொண்டே இருந்தது. அப்படியே நடக்க முடியாம சிலுவை கீழே சுமக்க முடியாம கீழே போட்டாங்க சொல்லு. ரொம்ப பலவீனமா தான் இருந்தார். கையில காலில் ஆணி அடிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனா ஒரே ஒரு காரியம் செய்தார். அந்த காரியம் தான் அவனை ரட்சிப்புல நடத்தியது. என்ன செய்த, அவனை மன்னித்தார். மன்னிக்கிற காரியம் அவனை மாற்றுகிறது. கத்தநாமத்துக்கு சொத்துறோம். அப்பதான் உணர்றோம், சொல்றான், ஆண்டவரே சொல்றான், ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைங்க, அவனுக்கு இவர்தான் மேசியா என்பதை அறிந்து கொண்டான். கத்தநாமத்துக்கு சொத்துறோம். ஏன்னா பைபிள்ல மேசியா வருவார் சொல்லிட்டு நிறைய தீர்க்க தரிசனங்கள். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் செவத்துல முட்டி அழுறான், எஸ்லேம்ல மேசியா வாங்க. ஆனா அன்றைக்கும் அப்படிதான் மேசியாவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அப்ப இவன் பொதுவாக இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்கும் மேசியா குறித்து, அந்த தீர்க்க தரிசனம் குறித்து தெரியும். அது குறிப்பா அந்த
வரலாறு சொல்றது ஜெஸ்டாஸ், இந்த டிஸ்மாஸ், இவங்களாம் ரொம்ப நல்ல பழைய ஏற்பாட்டை நன்றாக படித்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை நன்றாக படித்தவர்கள் என்று வரலாறு சொல்லுது. அவங்க மேசியா வருவார் காத்திருந்தவர்கள். ஆனா சிறுவையில தான் கடைசியில தான் தெரிஞ்சுக்கிட்டா இவர் தான் மேசியா என்று. அவர் செத்து போன ஆளை உயிரோடு எழுப்பும் போது அவனுக்கு அங்கே இல்லை, அவன் தெரிஞ்சுக்கல. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து 25,000 பேர் சாப்பாடு கொடுக்கும்போது அவர்கள் அங்கே அவங்களுக்கு அப்போ பார்க்கலாம். அவரை ஒரு அற்புதத்தை கூட அவங்க பார்க்கல. தண்ணீரை திராட்சரசமா மாட்டினது அவங்களுக்கு தெரியாது. நாயின் ஊர் விதவையை மகனை உயிரோடு எழுப்பும் போது அவங்களுக்கு தெரியாது. லாசர் 4 நாள் நாரி புழு பிடிச்ச லாசர் உயிரோடு எழுப்பும் போது தெரியாது. ஆனா இப்போ சிலுவையில தான் பார்க்குறாங்க. அதுவும் தலையிலிருந்து கால் வரைக்கும் அவருக்கு ரத்தம் சொட்டி கொண்டே இருக்கிறது. அவரே துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா முன்னேற்ற செய்தார். மடிங்கன்னு சொல்லி ஜாப் பண்ணார், மடித்தாரு. அந்த காரியம் வலது பக்கத்தில் இருந்த ஒரு குற்றவாளியை மாற்றுகிறது. அவர்தான் தெரிஞ்சுக்கிறான், இவர் தான் மேசியா. இந்த சூழ்நிலையை மன்னிக்கிறாருன்னா இவர் தான் மேசியா என்று தெரிந்து கொண்டான். ஏன்னா அவனுக்கு ஏசாயா 53:12 சொல்லிட்டு அவர் அக்கிரமக்காரர்களே அவர் அவர் சிறுவையில் அறையப்படுவார், அக்கிரமக்காரனை ஜெபிப்பார் அப்படின்ற அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தக தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்தான். அதனாலதான் புரிஞ்சுக்கிட்டான், ஓ இவர் தான் மேசியா என்பதை அவன் தெரிந்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. ரோமர் 10:9-10. என்ன சொல்றது? கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால அறிக்கையிட்டாலே போதும், நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இயேசு தான் ஆண்டவர், இயேசுவே ரட்சகர் அப்படின்னு ஒருத்தன் அறிக்கையிட்டாலே என்ன பண்ணிடுவானா, அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுதான் அவன் செஞ்சான். ஆண்டவரே கூப்பிட்டான். அவன் மற்றவங்க மாதிரி போதகரையும் கூப்பிடல, ரவியும் கூப்பிடல, அவன் மேசியான்னு கூப்பிட்டான், ஆண்டவரே கூப்பிட்டான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு சொன்னாரு, இன்னைக்கு என் கூட பரதீசில் இருப்பாய். அப்போ திருட ஞானஸ்தானம் எடுக்கலன்னா இதான் காரணம். ஞானஸ்தானம் வர்றதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டான். இயேசுக்கு தெரியாது. ஆனா பணம் திருப்புங்கிறான், வேற வழி இல்லை, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. கர்த்தர் நம்ம அவனை இன்றைக்கு என்னோடு கூட பரதேசி இருப்பாய் என்கிற அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பழைய பாட்டு கிறிஸ்துவான்கள், அதாவது திருடன் வலது பக்கத்தில் குற்றவாளி சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மறித்து போனவங்களாம் எங்க போனாங்க? ஆமா, பாதாளத்துல இருந்து ஆபிரகாம் மடிக்கு போனாங்க. ஆனா இவன் மாத்திரம்தான் மதிக்க அன்னைக்கே எங்க போயிட்டான்? பரதேசிக்கு போயிட்டான். ஏன்னா வேதம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்த உடனே அவர் பாதாளத்துக்கு இறங்கி அங்கே ஆபிரகாம் மடி பகுதியில அவர் இருந்த பரிசுத்தவான்களை வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ணார்? அவர் எங்க கொண்டு போய் வச்சுட்டாரு? ஆபிரகாம் மடியை கொண்டு போய் எங்க வச்சுட்டாரு? பரதேசி கொண்டு போய் வைத்து விட்டார் என்று வேதம் சொல்லுது. நீங்க கொலேசியர்லையும் சரி, பேதர்லையும் எழுத நிருபத்திலையும் சரி, வேதம் சொல்லுது அவர் என்ன பண்ணார்? அவர் இந்த பரிசுத்தவான்களை அங்கே வீட்டு, ஏன்னா அவர் சொல்றாரு இவரே 2ஆம் அதிகாரத்துல பிசாசு தலையை என்ன பண்ணாரா? நசுக்கினார். மரணத்தின் அதிகாரியாக பிசாசுடைய தலையை நசுக்கினார் என்று வேதம் சொல்லுது. அதே மாதிரி கொலோசியரையும் வாசிக்கிறோம். அவர் என்ன பண்ணார்? துறைத்தனங்களெல்லாம் உரிந்து போட்டார், அதிகாரங்களை. ஆமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? அங்க போய் பரிசுத்தவான்கள் எல்லாம் மீட்டு முதல் நேரம் ஆபிரகாம் மடிக்கு தான் போறாரு. அங்க ஆபிரகாம் மடியில இந்த பரிசுத்தவான்கள் மீட்டு எங்க கொண்டு வைக்கிறாரு? மறித்து போன அன்னைக்கே 3ஆவது வானத்துல பரதீசில கொண்டு போய் அவர் வைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ரோமர் மணிக்கிறார் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
12, 2, 3. கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷனை அறிவேன். 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டார். அவர் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். ஓகே, இங்கே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்றாங்க. 3ஆம் வானம் எங்க இருக்குன்னு சொல்றாங்க? எங்க இருக்கு? பரதேஸ் அங்க இருக்கு. பரதேஸ் வரைக்கும் போனேன் கேட்கலாம். 3ஆம் வானத்துல பரதேஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எதை நாமத்துக்கு சுத்துறோம். அப்போ 3ஆவது வானத்துல கொண்டு போய் ஆபிரகாம் மடியை வைத்து விட்டார். நீங்க பாதாளம் பூமி மைய பகுதியில் தான் இருக்கிறதுன்னு மத்தியில வாசிக்கணும். லூக்கா 16 வாசிக்கிறேன். அப்போ மைய பகுதியில இருக்கிற இந்த ஆபிரகாம் மடியை கொண்டு போய் எங்க கொண்டு வச்சிட்டாரு? 3ஆவது வானத்துல கொண்டு போய் அவர் வைத்து வைத்தார். எத்தனை நாமத்துக்கு சோதனம். அன்னைக்கே அப்போ அந்த வலது பக்கத்துல இருந்த குற்றவாளி டிஸ்மாஸ் மறிச்சு நேரம் அவர் கூட அங்க போனான். அப்படியே அங்கிருந்து என்ன பண்ணாங்க? ஆண்டவர் எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்கள விடுதலையாக்கி அங்க கொண்டு போனாரு. இவனையும் சேர்த்து கொண்டு போயிட்டு, அதனாலதான் இன்னைக்கு என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். அவர் மறித்து உயிரோடு எழுப்புறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணார்? பரதேசிக்கு போயிட்டு வந்தார். பாதாளத்துக்கு போய் அங்க இருக்கிற ஆட்களை, பரிசுத்தமான்களை மீட்டு என்ன பண்ணார்? 3ஆம் வானத்துல பரதேசில கொண்டு போய் வைத்து விட்டார். கத்தராமத்துக்கு சோதரம். நீங்க 2015 தான் மல்டிவர்ஸ் மல்டிவர்ஸ்னா பல பிரபஞ்சம் இல்ல உலகம் அப்படின்னு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள், அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தாங்க. அது வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு உலகம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு பிரபஞ்சம், யூனிவர்ஸ் என்று சொன்னார்கள். அதனாலதான் யூனிவர்ஸ், யூனினா ஒன்றுன்னு அர்த்தம், மல்டினா வரலாறுன்னு அர்த்தம். 2015 தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க விஞ்ஞானிகள் இதுக்காக அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க, மல்டிவர்ஸ் கண்டுபிடித்ததுக்காக. அவங்க என்ன சொன்னாங்க? ஒன்றுக்கும் மேற்பட்ட வானங்கள் இருக்கிறது, பிரபஞ்சம் இருக்கிறதுன்னு சொல்லி கண்டுபிடித்தார்கள். நீங்க 2018 மனிதனுக்கு ஆன்மா இருக்கிறது. அப்போ மனிதன் மறுத்திட்டா வேறொரு மரணத்திற்கு பிறகு வேறு பிரபஞ்சத்தில் பிழைத்துக் கொள்கிறார். இது நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். அது குறிப்பா டாக்டர் ராபர்ட் லான்சான், உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. யுஎஸ்ஏனா அமெரிக்கான அர்த்தம். யுஎஸ்ஏ அதுதான் அமெரிக்கா. இப்போ வேதம் அதான் சொல்லுது, 3ஆவது வானம் என்று வேதம் சொல்லுது. முதல் வானம் மனிதன் குடியிருக்கிற பகுதி என்று வேதம் சொல்லுது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரண்டாம் வானம்
ஏனைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களோட பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ ரெண்டாவது வானத்துல, ரெண்டாவது பிரபஞ்சத்துல யார் இருக்கா? பிசாசனுடைய தூதர்களும் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. நீங்க தானியேல் 10ஆம் அதிகாரத்தையும் நீங்க பார்க்கலாம். பிசாசனுடைய சேனை வானத்துல நடுவழியில பரலோகத்துல இருந்து பதில் வரும்போது பூமிக்கும் வானத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த வான மண்டலத்துல பதிலை தடுத்து வச்சிடறான். 21 நாள் பதில் வராமல் இருக்கு. ஒரு கர்த்தர் மிகாவேலை அனுப்பி என்ன பண்றார்? பதிலை கட்டளை இருக்கிறார். அப்போ ரெண்டாவது வானத்துல யார் இருக்கா? ரெண்டாவது பிரபஞ்சத்துல பிசாசனுடைய தூதர்களும் இருக்கிறார். கதிராமத்துக்கு சுதந்திரம். அப்போ ஆண்டவர் பரதேசில இருப்பான்னு சொன்னார். மூணாவது வானத்துக்கு கொண்டு போய் இருப்பேன். இது வரைக்கும் உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அதான் உனக்கு சொல்வேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கர்த்தர் அவனுக்கு வாக்களித்தார். எப்படிதான் சரி, ஏதாவது கேள்வி இருக்கா அவங்களுக்கு? நான் முடிச்சிடறேன். உடம்பு முடியல, எனக்கு ஃபுல்லாக ஒரே ப்ரோக்ராம். ஒரு இடத்துல இருந்தால் நான் காலையிலேருந்தே தொடர்ச்சியாக போகிறேன். நான் கொஞ்சம் சிக்காயிட்டேன், ஆனால் கரெக்டாக வேலை கொடுத்தார். சரி, ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? அப்படின்னு பார்த்து சொல்லணும். இன்னைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். முடிவு குறைந்த ரட்சிக்கப்படுகிற இணையத்தில் கூட ரட்சிக்கப்படும். முடிவு கடைசி நாட்டில் கூட ரட்சிக்கப்பட்டால் கர்த்தர் என்ன பண்ணார்? பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் கடைசி ஆரம்பம் வரைக்கும் நல்லா இருந்து கடைசியில் வந்து நரகத்துக்கு போன ஆட்கள் உண்டு. பிழையாம் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆரம்பத்தில் பெரிய தீர்க்கதரிசி, கடைசி முடிவு அழிவு அவனுக்கு. கரெக்டா? அப்போ முடிவு குறைந்த நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான்.